நான் உங்கள் சுதா ராஜேஷ், நியூஸ் ஆங்கர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். சாரி ட்ரேப்பிங், இந்த ட்ரேப்பிங்னு வரும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. பிஃபோராக ப்ரீ-ப்ளீட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராப்பரான மெஷர்மெண்ட் வேணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஹாய், நான் உங்கள் சுதா ராஜேஷ், நியூஸ் ஆங்கர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம நிறைய டிப்ஸோடு வந்திருக்கோம். சாரி ட்ரேப்பிங் ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சாரி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. ஆனால் இந்த ட்ரேப்பிங்னு வரும்போது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஸோ அந்த டவுட்லாம் எவ்வளோ ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி ஈஸியாக எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் வாங்க. பொதுவாக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ட்ரே பண்ணிவிட்டு அப்படியே தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஒரு வழக்கம். ஆஃபீஸ்க்காக இருந்தாலும் சரி, கோயிலுக்காக இருந்தாலும் சரி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே டைம் இல்லை. பிஃபோராக ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுன்றது ரொம்பவே இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பிஃபோராக ப்ரீ-ப்ளீட் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராப்பரான மெஷர்மெண்ட் வேணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு சாரி எப்படி நம்மளுடைய பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல சாரி பற்றி தெரியணும்னா சாரியோட முந்தானை தெரியணும். அப்புறமா லாஸ்ட் இருக்கிற ஹிப்போட பார்ட்டு தெரியணும். அதாவது கடைசியாக இந்த பார்ட்டு தெரியணும். இதுவே நிறைய பேருக்கு தெரியாதனால தான் என்ன ஆகுதுன்னா திருப்பி கட்டிடுறாங்க, திருப்பி அயன் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது நிறைய வாட்டி அவங்க ப்ராக்டிஸ் டைமில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த முந்தானன்றது இப்படி தான் இருக்கும். சாரியிலேருந்து ரன்னிங்கில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்கான பார்ட்டாக இருக்கும். ஜரி ஒர்க் நிறைய இருக்கும். ஒரு சில சாரியில் இருக்கும், ஒரு சில சாரியில் இருக்காது. ஆனால் நீங்கள் ஜரி ஒர்க் பார்த்தே கண்டுபிடிச்சலாம் இது முந்தானை அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட்டும் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி ஷேப்பாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கு, அம்மாவுக்கு, யாருக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் யாருக்கு கட்டுறதா இருந்தாலும் முதல்ல எடுக்க வேண்டிய பார்ட் முந்தி பார்ட். ஓகேவா? இந்த பல்லு பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பின் நம்ம ஷோல்டர் பின் அளவு எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் 4 பின்னு நான் கொடுப்பேன். இந்த 4 பின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பின் கண்டிப்பாக வேணும். இந்த மெஷர்மெண்ட்க்கு இந்த 4 பின்னு ஏன் முக்கியன்றது நான் இப்போ பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்கும். ஆனால் டர்ன் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் கால் பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணும்போது ஒரு கையளவு வச்சிங்கன்னா இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். இது வரைக்கும் தான் நம்ம ப்ளீட் வந்து அளவு எடுப்போம், ஷோல்டர் வந்து அளவு எடுப்போம். இதே வந்து மேரேஜுக்கு கட்டும்போது அந்த முகூர்த்தத்துக்கு கட்டுற, பிரைடு கட்டுறதுலாம் வேறு. அது டிபெண்ட் ஆன் அவங்களுக்கு அந்த தேங்காய் கட்டுறது ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் கீழே இறக்கிக்கலாம். மற்றபடி நம்ம எப்போவுமே இந்த அளவு நான் சொன்னேன் இல்லையா, இந்த காலை மடக்கி பாருங்கள், ஒரு இது தெரியும். அந்த பெண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம், சரிங்களா? நீங்கள் உங்களுக்குன்னு எடுக்கும்போது தான். மற்றவங்களுக்கு எடுக்கும்போது அவங்கள நேராகவே காலை வச்சுக்க சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் ஷோல்டர் ப்ளீட்டு. டர்ன் பண்ணுங்கப்பா. பென் பண்ணுங்க. ஸோ எனக்கு ரொம்ப கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. சக்தி இப்படி வாங்க, இது இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஷோல்டரில் இங்கே வச்சுட்டேன். அதிலேருந்து அவங்களுடைய நீ பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துலேருந்து ஸோ ஒரு கையளவு தான் வச்சுருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பின், ஷோல்டர் பின், நம்பர் 1 பின். அது எப்படி வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பின்னை அப்படியே இங்கே லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இப்போ நான் இவங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சேம் இதே மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு அந்த பக்கம் வந்துடுங்க. இப்போ 2வது பின் நம்ம பண்ண போகிறோம். 2வது பின்னுக்கு நல்லா இறக்கிட்டு டைட் பண்ணுங்கள். இங்கே ஷோல்டரை இங்கே அவங்கள பிடிச்சிக்க சொல்லணும். ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. இங்கே 2வது பின், ஷோல்டர் பின்னை டைட்டாக பிடிக்க சொல்லிட்டோம். அப்படியே டேர்ன் பண்ண சொல்கிறோம். டேர்ன் பண்ணுங்கப்பா. ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு. சரி, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா 20+30 ஓகே. 30லேருந்து 40 ஒவ்வொருத்தருடைய பாடி ஷேப்பும் வேறு வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஸ்டமக் இருக்கும், பெல்லி ஃபேட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணுமே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது. சில பேருக்கு இந்த ஹிப் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவராக போட பிடிக்கும். சில பேருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அளவு எடுக்கும்போது நல்லா மேலே இழுத்து தூக்கி இந்த நேவலோட பாயிண்ட்டுக்கு கீழே இங்கே வச்சு இங்கே ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் பின். சில பேருக்கு லோவரில் கட்டுறாங்க அப்படின்னா நல்லா இறக்கிட்டு டைட் பண்ணிங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். அதனால தான் நீங்கள் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். நீங்கள் உங்களுக்கே பண்ணும்போது உங்களுக்கு ட்ரே பண்ணுறது தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து இவங்களுக்கு
லோவரில் தான் கட்ட போகிறோம். ஸோ இந்த ஷேப் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இந்த நேவில் பார்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இங்கே ஒரு பின்னிங் குத்திக்கிறேன். இது வந்து செகண்ட் பின். ஸோ இப்போ 2 பின் முடிஞ்சிருச்சா? அதில் இருந்து ஒரு கை வச்சு இது ஒரு முழை மாதிரி எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இங்கே நம்ம லேயர் ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுக்கு இதுக்கு தேவை. ஸோ அதனால் 3rd பின் குத்திக்கிறேன். சரி, இதுக்கு இத்தனை பின் குத்துட்டிங்கன்னா 4வது பின் குத்தும் போது உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன் இத்தனை பின் குத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போயே டவுட் ஆகாதீங்க. ஓகே, சரி. இப்போ இந்த 3 பின் பார்த்துட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஷோல்டர் பின்னு, அப்புறம் ஹிப் பின்னு, அப்புறமா ஒரு முழை விட்டு ஒரு பின். அது எதுக்காக? லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பின் இருக்குது, அதை வந்து இப்படியே எடுக்க முடியாது, இதை எடுத்துடலாம். சரி, இந்த ஷோல்டர் பின் வந்து எதுக்கு எடுத்திருக்கோம்? பின்னாடி இருக்க அளவு தெரியணும். அதுக்கப்புறமா இங்கே கொசுவம் பார்ட் சொல்லுவாங்கள்ல, ஃப்ரண்ட் ப்ளீட்னு சொல்லுவாங்க, இதோட அளவு தெரியணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாலாம் எப்படி கட்டுவாங்கன்னா அழகாக அப்படி ஒரு சுற்றிட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு ரேண்டமாக எடுத்துப்பாங்க, வச்சுடுவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளீட்டும் அழகாக தெரியணும். ஃப்ளஃபி ப்ளீட் சில பேருக்கு வேணும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்டிங் அழகாக தெரியணும், அயன் பண்ணி கட்டுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி 4 பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே எக்ஸஸ் போகாது. சரியா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பின் எடுக்க போகிறோம். அந்த லாஸ்ட் பின் எதுக்காக? ஃப்ரண்ட் ப்ளீட்டோட அளவு தெரியணும். ஓகேவா? எடுத்துடலாமா? இது என்ன பார்ட்டு? லாஸ்ட் ஹிப் பார்ட், இங்கே வைக்கிற பார்ட். சரிங்களா? இதை தான் நம்ம வச்சு அவங்களுக்கு லாஸ்ட் பின்னோட அளவு எடுக்க போகிறோம். எப்போவுமே உங்களுக்கு எடுக்கும்போது கூட கட்டை விரலில் அந்த இடத்த பிடிச்சிக்கோங்கடா. ரைட், அவ்வளோதான். பாருங்கள் எது வரைக்கும் வருது பாருங்கள். ஸோ இந்த வரைக்கும் வந்திருக்கா? அவ்வளோதான். அப்படியே சுற்றி இங்கே பிடிச்சிக்கோங்கப்பா. நான் எந்த பார்ட்டில் வச்சுருக்கேன்னா அவங்களுடைய லெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடையோட நடு பகுதியில் வச்சுருப்பேன். இதுதான் மெஷர்மெண்ட். இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த செஸ்ட்டோட சென்டரில் லாக் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு இங்கேருந்து தான் லேயர் ஃபார்ம் ஆக போகுது. இதுதான் 4th பின். இந்த 4 பின்னு நீங்கள் அழகாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ட்ரே பண்ணிடலாம். இப்போ இந்த 4 பின்னு நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பின், அது எதுக்காக? ஹைட்டுக்காக. 2வது ஹிப்போட செகண்ட் பின் இந்த இடத்துல நேவலுக்கு கீழே வச்சுருக்கோம், அது செகண்ட் பின். 3rd பின் எதுக்காக சொல்லியிருக்கேன்? ஒரு முழை விட்டு லேயருக்காக. அடுத்து லாஸ்ட் பின் எதுக்காக? நம்மளுடைய ஃப்ரண்ட் லேயர் தெரியணும், அதாவது கொசுவம் பார்ட் தெரியணும். ஸோ இந்த 4 பின் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இது எப்படி ப்ளீட் எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷோல்டர் ப்ளீட் எடுத்துக்கலாம். இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். யாரோட ஹெல்ப்போடையும் நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு டேபிளில் இந்த மாதிரி சாரிக்கின் பெக்ஸ் வருது. நீங்கள் அது அமேசானில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 பெக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இதை ப்ளீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட்டை டேபிளோடையும் இந்த ப்ளீட்டோடையும் வச்சுட்டு அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கலாம். அது எப்படின்றது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ளீட் எடுத்துக்கலாம். இவங்களோட ஷோல்டர் சைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு நல்லாவே நிறையவே ஒரு 10 வரைக்கும் எடுக்கலாம். நம்ம 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எடுத்துகிட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு ஒன்று கூட இருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு பண்ணலாம். இல்லை நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்க, உங்களுக்கு வீட்டில் யாரும் இல்லைன்னா இதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீட்டு இந்த மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க வேண்டாம். அடுத்தடுத்து இருக்கும்போது அழகாக வந்துடும். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை டேபிளில் வச்சுட்டு டேபிளோட இதையும் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்தே ப்ளீட் எடுக்கலாம். சரியா? இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ டேபிளில் வைக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இதில் பாருங்கள் நான் எப்படி எடுக்கிறேன்னு. ஃபஸ்ட் ப்ளீட்டை சரியாக எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ப்ளீட்டை அழகாக எடுத்துடலாம். அவ்வளோதான். என்னோடய கை பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் உள்ளே போகும். ஓகேவா? அப்படி அடுத்தடுத்து. ஸோ அவங்களுடைய ஷோல்டர் சைஸ் பார்த்துட்டு சின்னதாக வேணும்னா சின்னது, இல்லை ப்ராடாக வேணுனாலும் ப்ராடு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எடுத்தாச்சா? ஆரம்பத்தில் ஸ்டார்ட்டில் சாரி இப்போ தான் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா நம்மளை விட்டால் வேறு யாருமே இல்லை சாரி ட்ரிப் கட்டுறதுல அப்படின்னு ஆகும்போது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த இடம் நம்ம சரியாக எடுக்கல இல்லையா, இதை நீங்கள் இனிமேல் அலைன் பண்ணலாம் சூப்பராக. இதை எடுத்து விட்டுட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அழகாக நம்ம அங்கே அழகாக கரெக்டாக பண்ணதுனால அதுவே உங்களுக்கு லைன் கொடுக்கும். அதை வச்சு ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் நம்ம பண்ணணும்னா ஷோல்டர் பின் எடுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஷோல்டர் பின் அது வரைக்குமே நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ப்ளீட்டிங் எடுத்துக்கோங்க. ஒன்று யாரோட இப்படி பிடிச்சிக்கோங்கடா, யாரோட சப்போர்ட்டோட ஆச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்படி மறுபடியும் பாருங்கள், என்னோடய பாதி கை தான் விரல் தான் போகும். 1 2 அப்படியே கீழே
இந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு பார்டர் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இது உள்ளே தான் இருக்கணுமே தவிர இவங்க யாருமே வெளியே வரக்கூடாது. அப்படி வெளியே வந்துச்சுன்னா இங்கே இருக்க பாருங்கள், இந்த இடத்துலேருந்து அழகாக வெளியே தெரியும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரம்பத்தில் இப்படி எடுக்கிறது கஷ்டம். ஒரு 4-5 வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். பாருங்கள், என்னோடது எல்லாமே ஃபஸ்ட்டு பார்டருக்கு உள்ளதாக இருக்கும், வெளியே தெரியாது. இப்படி இருந்து கடைசி இந்த ஷோல்டர் பின் நம்பர் 1 பின் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? இது ஓகேவா? அடுத்து அதுக்கப்புறமா இது வரைக்கும் எடுத்து வச்சுருங்க. ஜஸ்ட் நான் இப்போ காமிச்சிட்டேன். அடுத்து நம்ம இந்த சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கிறது நான் காட்டலாம். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. ஷோல்டர் நம்பர் 1 பின் எடுத்துட்டு அதை வச்சு அழகாக பின் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்பர் 1 பின் முடிஞ்சிருச்சா, லாக் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் பின், இங்கே வந்து லாக் பண்ணுற பின் ஞாபகம் இருக்கு இல்லையா, செகண்ட் பின் சுற்றி எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணுற பின். அப்புறமா இருக்குது பார்த்தீங்களா தேர்ட் பின்னு, இந்த தேர்ட் பின்னை கையில் வச்சுக்கோங்க. இதிலிருந்து நம்ம இங்கே ஒரு பின் குத்தணும்ல, லாஸ்ட்டு 4th பின், இந்த 4th பின்னையும் இந்த தேர்டு பின்னையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்த உடனே இதை அப்படியே டேபிள் மேலே வச்சு இதையும் ஒரு அயனிங் கொடுத்துருங்க, அதையும் ஒரு அயன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ட்ரேப்பிங் வித்தின் 5 மினிட்ஸில் சூப்பராக கட்டிடலாம். பாருங்கள், நமக்கு 3லேருந்து 4 வரைக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதே இவங்களாம் இருக்கவும் தான் இவ்வளோ ஸ்பேஸ், இவ்வளோ ஃப்ரண்ட்டில் ப்ளீட் வரும். எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா 5ஓட நின்றுடும். சரிங்களா? நம்ம இவங்க சைஸ்க்கு எடுத்துடலாமா? திருப்பியும் சொல்கிறேன், ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி யாரையாச்சும் ஒருத்தர் பக்கத்தில் வச்சு சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு ப்ளீட்டு பாருங்கள், நான் பெருசாக எடுக்கிறேன். ஏன் பெருசாக எடுக்கிறேன்றது ட்ரே பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, அடுத்து ஹாஃபில் எடுத்துக்கிறேன். ஹாஃப், ஓகேவா? ஹாஃப், அவ்வளோதான். அப்படியே கடன்னு எடுத்துடலாம். எந்த பின் வரைக்கும்? இந்த தேர்ட் பின் வரைக்கும் வந்து இது ரெண்டுமே பிடிச்சிக்கோங்கடா. தேர்ட் பின் வரைக்கும், இந்த 4th பின்னும் தேர்ட் பின்னும் ஃப்ரண்ட் பக்கம், அதாவது நமக்கு இந்த பக்கம் பார்க்குற மாதிரி எடுத்திங்கன்னா எக்ஸஸாக ஒரு துணி கூட வெளியே போகாது, சூப்பராக ஃபிட்டாக நிற்கும். சரிங்களா? இதை அப்படியே என்ன பண்ணால் அழகாக லைன் பண்ணி இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சு லைன் பண்ணிக்கலாம். இதுதாங்க. ஸோ தேர்டையும் 4th இங்கே ஜாயின் பண்ணுறது ஃப்ரண்ட் ப்ளீட்டு ஷோல்டர் வரைக்கும் இருக்கும். அப்போ நடுவில் இருக்கிற 2வது பின் என்ன பண்ணுதுன்னு எனக்கு கேட்காதீங்க, அது நம்ம ட்ரே பண்ணும்போது நான் சொல்கிறேன். கேர்ள்ஸ், ஆல்ரெடி இதே மாதிரி ப்ளீட் எடுத்து அயன் பண்ணி வச்சுருந்த இந்த சாரீ தான் இது. வந்து நான் ஃப்ளஃபியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாரீ தான் இப்போ இவங்களுக்கு நம்ம ட்ரே பண்ணி காட்ட போகிறோம். இதில் சின்ன சின்ன என்னோட ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.